மீண்டும் தொடர்கிறது திட்டமிட்ட கொலை முயற்சி. பொருளாளர் அவர்கள் பிள்ளையார் கோயில் மணி தொடர்ந்து அடித்தது. நான் என்ன என்று பார்க்கும்போது, நீங்கள் தான் போலீஸில் கொடுக்கிறேன் என்று வாங்கினீர்கள் என்றார். அதற்கு நான் பிள்ளையார் மேல் சத்தியம், எனது குலதெய்வத்தின் மேல் சத்தியம், என் மேல் சத்தியம், போலீஸில் கொடுக்க மாட்டேன் என்று கூறிதான் கேட்டேன். கொடுத்தீர்கள். உடனே தொந்தரவு செய்து எனது ஃபோனை பிடுங்கி நீங்களே டெலிட் செய்து விட்டீர்கள். அந்த சம்பவம் நடந்த மறுநாளே குரூப்பில் போடவும் எனக்கு ஒரு காப்பி வேண்டும் என்றும் குரூப்பில் கேட்டிருந்தேன். இன்று வரை குரூப்பில் போடாமலும் எனக்கு கொடுக்காமலும் போலீஸுக்கும் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறுவதன் உள்நோக்கம் என்ன? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக எதிரி உள்ளார்கள் என்று கூறினார் பொருளாளர் அவர்கள். பின்பு, உன்னை கொலை செய்யும் அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளாடா என்று துப்பிவிட்டு சென்றார். சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு முன்பாக காலை 9 மணிக்கு மதியம் எனது தர்மபத்திரிடம் நான் போய் அப்பா மாதிரி இருக்கும் அவரை கொலை செய்வேனா என்று சமாதான புறாவை போல் பேசினார். உடனே எனக்கும் காவல்துறைக்கும் லேக்வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் குரூப்புக்கும் அந்த குழிப்படை வைத்து என்னை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டுகிறேன். மேலும் அதில் சாட்சியாக நின்று கவனித்து கொண்டிருந்தவர்களும் கேட்டதற்கு நான் அங்கு இல்லையே என்று கூறிவிட்டார்கள். என்னை கொலை செய்ய சம்பவம் நடக்கும் பொழுது யார் யார் இருந்தார்கள் என்பதை இந்த குரூப்பில் உள்ள அனைவரும் அறியவும். 34 பேர் தான் இந்த குழுவில் உள்ளார்கள். மீதமுள்ளவரையும் சேர்க்க விரும்புகிறேன். என்னையும் எனது குடும்பத்தையும் காத்து கொள்ள விரும்பும் கோதண்டராமன்ஜி. 13/12/2024 11:50 AM. சென்ற மாதமும் எழுதியுள்ளேன் மெயின்டெனன்ஸில். அதற்கு முன்பு மாதமும் எழுதியுள்ளேன். இது 3வது கடிதம். அனைவருக்கும் அறியவும்.